ஒரு அமேசானுக்கும் நெட்ஃப்ளிக்ஸும் தான் இன்றைக்கி எந்த படம் ஓடுதுன்னு டிசைட் பண்ணுறான். மக்கள் தியேட்டருக்கு வரல இன்றைக்கி. ஆமாம் ஆமாம். அப்போ தியேட்டரில் விற்கிற பாப்கார்ன்காரன் என்ன பண்ணுவான், தியேட்டரில் கேன்டீன் போட்டவன் என்ன பண்ணுவான்? சார் இந்தியாவில் பெரிய 3 ஓடிடி, ஒன்று அமேசான், ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ், ஒன்று சோனி லைவ், அப்புறம் இன்னொன்று ஸ்டார் விஜய். இந்த 4மே எல்லாமே ஃபாரின் கம்பெனி. ஒன்றுத்தில் மட்டும் அந்த திரும்பி அந்த கச்சா எண்ணெய் சீப்பாக வாங்குறாங்கல்ல, அந்த குடும்பத்துக்கு மட்டும் ஒரு பங்கு, அம்பானி குடும்பத்துக்கு மட்டும் இந்த ஹாட் ஸ்டாரில் ஒரு பங்கு வச்சுருக்காங்க. மீதியை டிஸ்னி வச்சுருக்கிறான். சோனி ஜப்பான் கம்பெனி, அமேசான் அமெரிக்கன் கம்பெனி, நெட்ஃப்ளிக்ஸ் அமெரிக்கன் கம்பெனி. நீங்கள் அதாவது வரி போட்டிங்களா? நெட்ஃப்ளிக்ஸ் படம் வாங்கினா 50% டேக்ஸ் போடுவேன்னு சொல்லலாம்ல. அமேசான் இங்கே பிஸ்னஸ் பண்ணால் 50% டேக்ஸ் போடுவேன்னு சொல்லலாம்ல. அது எதுவுமே கிடையாது. சொன்னாங்களா? நான் கேட்குறேன் சார். நீங்கள் கேட்குறீங்களா சினிமாவில் எப்படி பண்ணலான்னு? நான் ஐடியா சொல்லித்தரேன், என்ன கேட்க சொல்லுங்கள். அமேசான் படம் பார்த்துட்டாங்கன்னா 50% வரி கட்டணும், போடுங்க. ஆனால் அமெரிக்காவில் இந்த ஹாலிவுட்டில் இனிமேல் படம் எடுக்கிறவங்களுக்குலாம் வெளிநாட்டுக்காரங்களுக்குலாம் வரின்னு இடையில அவர் சொன்னார்ல, ட்ரம்ப் அறிவிச்சார். ஆனால் அதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு, அமெரிக்கா கம்பெனிகளே எதிர்ப்பு. அது எதிர்ப்பு வந்துச்சு சார். இங்கே போடுங்க சார்.